அதான் நம்ம ஒன்றா இருக்கிறத பற்றி சொன்னேனே. அது மேலே பெருசாக எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. விருப்பம் இல்லாமல் எப்படி ஒன்றா இருக்கிறது சொல்லுங்க. ஆமா, அந்த மனுஷனை அனுப்பிட்டு நீ டெய்லி ரொமான்டிக் சாங் கேட்டா யாருக்கு தான் கோவம் வராது? ஏய் அப்படி இல்லடி. உன் புருஷனா இருக்கவும் இவ்வளோ சைலண்டா போறாரு. இதே நான் ஒரு ஆம்பளையா இருந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் உன்னை ரேப் பண்ணிருப்பேன் பாத்துக்கோ. சீ பொடி. யாராச்சும் பசிக்குது சொல்றவனுக்கு கையில பிரியாணியை வச்சுக்கிட்டு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாமா? நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கா? அதை பற்றி என்ன யோசிச்சிருக்கேன்? எதை பற்றிங்க? என்ன நிஷா இப்படி பண்ணுற? அதான் நம்ம ஒன்றா இருக்கிறத பற்றி சொன்னேனே. ஓ அதுவா? இல்லைங்க, அது நீ இப்படி சொல்லி சொல்லியே 3 மாதம் தாண்டிருச்சு. என்னதான் உன் பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க. அது மேலே பெருசாக எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என் மனசு அவ்வளோ சீக்கிரமாக அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. விருப்பம் இல்லாமல் எப்படி ஒன்றா இருக்கிறது சொல்லுங்க. புரியுது, அதுக்குன்னு 3 மாசமாவா? சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் டைமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். பை. பார்த்து பழகிய 4 தினங்களில் நடை உடை பாவனை மாற்றிவிட்டாய். சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டாய். வாடி. என்னடி, உன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரா? போயிட்டாங்க. புருஷனை அனுப்பிட்டு ஜாலியாக உட்காந்து ரொமான்டிக் சாங் பார்க்குறியா? அட போடி நீ வேற. அதுக்கு தான் அவருக்கும் எனக்கும் டெய்லி பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆமாம், அந்த மனுஷனை அனுப்பிட்டு நீ டெய்லி ரொமான்டிக் சாங் கேட்டால் யாருக்கு தான் கோவம் வராது? ஏய் அப்படி இல்லடி. என்ன நொப்படி இல்லடி? உன் புருஷனா இருக்கவும் இவ்வளோ சைலண்டா போறாரு. இதே நான் ஒரு ஆம்பளையா இருந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் உன்னை ரேப் பண்ணிருப்பேன் பாத்துக்கோ. சீ பொடி. ஏய் நீ வேற சும்மா ரெடி. நல்லா இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது தப்பு தப்பா ஐடியா கொடுத்துறாத. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏண்டி, யாராச்சும் பசிக்குது சொல்றவனுக்கு கையில பிரியாணியை வச்சுக்கிட்டு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாமா? ஆனா ஒன்று சொல்றேன், நீ பண்றது மகா பாவம். பசங்க ஓரளவுக்கு தான் இறங்கி போவானுங்க. ரொம்ப ஓவரா போன சர்தா போடின்னு வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவானுங்க, பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எதை, வேற ஆள் கூட போறதியா? போய் உன் வாயை கழுவுடி. நிஷா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ உண்மையை சொல்லுவியா? கேளுடி. சத்தியமா உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏண்டி, ஒரு நாள் கூடவும் உனக்கு அவர் கூட ஒன்றா இருக்கணும்னு உனக்கு தோணலை? உனக்கு அவ்வளோ கல் நெஞ்சாடி? நீ எப்படி தான் எனக்கு ஃப்ரெண்டா? நீயும் உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன். ரொம்ப பேசாதடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. ஃப்ரெண்டா போயிட்டியே, பண்ணி தொலைக்கிறேன். என்னடி சொல்ற? நான் எப்படி? ஏய் ப்ளீஸ் டி, உன்னால முடியும்டி, எனக்காக பண்ணுடி. ஏய் என்ன வல்லடுறியா? என்னால சத்தியமா முடியாது. ஏய் எனக்கு இருக்க ஒரே நல்ல ஃப்ரெண்டு நீ தான்டி. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? நல்ல ஃப்ரெண்டா? சரி சரி, உனக்காக இல்லை அண்ணனுக்காக பண்ணுறேன். சரிடி, வீட்டில் போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேடி, நான் சொன்னதை மறந்துடாத. சரி சரி. என்னடா கலந்து ஒரு மாதிரியா இருக்க? டேய் அதான் உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன? டேய் அதான் இன்னைக்கு ஒய்ஃப் கிட்ட பேச போறேன்னு சொன்ன, அப்புறம் என்ன? பேசினண்டா, ஆனால் அவள் இப்போவும் அதே பதில் தான் சொல்கிறா. எதுக்குமே பிடி கொடுக்க மாட்றா. என்னதான் பிரச்சனை தெரியலையே, ஆனால் தினம் தினம் ஒரு கதை சொல்கிறா. ஐயோ வேலட்ட மறந்துட்டனே.
என்ன நிஷா, ஏன் அழுவுற? என்னாச்சு நிஷா, சொன்னா தானே தெரியும். ஏன் இப்படி அழுவுற? இது என்னது? இது எங்க கிடைச்சது உனக்கு? உங்க பர்ஸ்ல இருந்தது. இது ஏன் உங்க வேலெட்ல இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி என் வேலட்ல வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடி. உங்களுக்கு தெரியாம எப்படி உங்க வேலெட்ல இருக்கும்? இல்ல நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்க? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு வேற யார் மேலேயாவது விருப்பம் இருக்கா? எனக்கு இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எதுவுமே மறைக்கலனா நைட் எதுக்கு ஹால்ல போய் ஃபோன் பேசுனீங்க? ஏய், அது என் ஃப்ரெண்டுடி. அது என்ன பகல்ல பேசாத ஃப்ரெண்டு நைட்டு போய் ஹால்ல பேசுறீங்க? நான் உங்களுக்கு அது தரலனா நீங்க இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் தான் வெயிட் பண்ணுங்க சொன்னல, அது கூட முடியாது அவங்களால. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அது மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? நிஷா ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி. இது எப்படி வந்தது சத்தியமா எனக்கு தெரியாதுடி. என்ன நம்புடி. எனக்கு யார் கூடயோ எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லடி. நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்குடி. என்னால தாங்கிக்கவே முடியலடி. என்ன நம்பு நிஷா, என்ன நம்புடி ப்ளீஸ் டி. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடி, நம்புடி. ஹாப்பி பர்த்டே மச்சான் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேங்க. இந்த டென்ஷன்ல உங்க பர்த்டேவே மறந்துட்டீங்களா? ஹாப்பி பர்த்டேடா மச்சான். என்னங்க ஏதோ பேசாம இருக்கீங்க? சாரிங்க, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதான் உங்க வேலெட்ல நான் அதை வச்சேன். சும்மா ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணேன். எதுல விளையாடணும்னு தெரியாதா உனக்கு? இல்லைங்க, நீங்க ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கீங்க, அதான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. என்ன நிஷா? இல்லைங்க, நீங்கள் அன்றைக்கி கேட்கும்போது எனக்கு பீரியட்ஸ், அதான் நான் உங்களை 3 days வெயிட் பண்ண சொன்னேன். நேற்றும் நீங்கள் என் பக்கத்தில் வந்தப்போ விலைக்கு போனதுக்கு காரணம் இதாங்க ரீசன். சாரிங்க உங்களை காக்க வச்சதுக்கு. உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். இந்த உயிரே உங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது இதை கொடுக்க மாட்டேனா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அப்போ உனக்கு ஓகேவா? உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் எனக்கு சந்தோஷம். எங்க என்னம்மா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டி. சரி கேக் வெட்டலாமா? டேய்